இப்போ உங்களுக்கு முக்கியமான விஷயம், இப்போ உங்களுக்கு 13:379 திருப்பி சொல்கிறோமா, எல்லாம் எரேஸ் ஆயிடுச்சுமா, திருப்பி அப்படி சொல்கிறோம் உங்களுக்கு. படிங்கம்மா, ஒன்றை மட்டும் சொல்லிடுறோம். அவங்க நிராகரிப்பவர்கள் தீயவர்கள் நல்லவர்களை விட்டும் பிரித்தறிவிக்கும் வரையில் மூமின்களை நீங்கள் இருக்கும் நிலையில் அல்லாஹ் விட்டு வைக்க நாடவில்லை. இப்போ நீங்கள் அனைவரும் குர்ஆனை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், நல்லபடி இருக்கின்றீர்கள், எந்த குறையெல்லாம் இருக்கின்றீர்கள். தீயவர்கள் முடியாது என்று போய்விட்டார்கள். இப்போ நீங்கள் மட்டும் தீயவர்களோ நிராகரிப்பு கூட்டத்தை சேராம குர்ஆன் எடுத்துக்கிட்டீங்க. இப்பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், இப்பொழுது நீங்கள் எல்லாம் எந்த குறையும் அல்லாஹ் கிருபையால ஓரளவு நீ வீடு வாசல் சாப்பாடு போயிட்டு இருக்குது. இப்போ நீங்க இருக்கும் நிலையில் நான் விட்டு வைப்பவனாக இல்லை, உங்களை சோதனை செய்வேன், இப்பொழுது நிரூபித்து காட்டுங்கள் நீ உண்மையான விசுவாசிகளா ஈமான் கொண்டவர்களா என்பதை நிரூபித்து காட்டுங்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான். இப்போ நீங்க அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க எந்த நிலை இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் வந்துட்டாங்க, அல்லாஹின் பக்கம் வந்துட்டாங்க, குர்ஆன் பக்கம் இருக்கிறாங்க, அதுக்காக ஒன்றும் செய்ய மாட்டான் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள். நம்ம தப்பிச்சிட்டோம் அப்போ எண்ணிச்சிடாதீங்க. அவங்க தான் தப்பிச்சிட்டாங்க, யாரு நிராகரிப்பாக தப்பிச்சு போயிட்டானுங்க. உங்களை தான் ஆண்டவன் பிடிக்க போகிறான். உண்மையிலேயே ஈமான் கொண்டவர்களா இல்லையா என்பதை நீங்கள் இப்பொழுது இருக்கும் நிலையிலேயே விட்டு வைக்காமல் அவன் சோதனை கொண்டு உங்களை பிடிப்பான். இந்த சோதனை ஜெயிச்சு காட்டினாதான் அடுத்த என்ன, இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு மறைவானவற்றை அறிவித்து வைப்பவனாகவும் இல்லை. அது நீங்க சோதனையில ஜெயிச்சு காட்டாமல் அல்லாஹ் மறைவான விஷயத்தை அறிவிப்பனாகவும் இல்லை. மறைஞ்சிருக்க விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி காட்ட மாட்டான், உங்களுக்கு அறிவிக்க மாட்டான். அப்போ 58:22 பிரகாரம் உங்களுடைய இதயத்தில் ஈமானை எழுதிய பின்னர் தான் நீங்கள் மூமினாக ஆகிவிட்டீர்கள். அந்த எழுதுவதற்கு முன்னர் மகத்தான சோதனை. அந்த சோதனை தான் யாரிடம் பேச மாட்டார்கள். கஷ்டமான சோதனை. தன் தாய் தந்தையாக இருந்தாலும், தன்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், சகோதரர்களாக இருந்தாலும், அல்லது குடும்பத்தினாக இருந்தாலும் சரியே, இவருடன் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இதன்படி நீங்கள் நிரூபித்தால் அல்லாஹ் என்ன சொல்கின்றான், மறைவான விஷயத்தை பற்றி நான் உனக்கு அறிவிக்கின்றேன் என்று கூறுகின்றான். இப்போ நான் கேட்டேன், அடுத்தது, ஏனெனில் அல்லாஹ் தான் நாடியவரை தன் தூதர்களில் இருந்து தேர்ந்தெடுக்கின்றான். இதுக்குதான் பார்த்தங்க, அல்லாஹ் ஏனெனில் அல்லாஹ் தன் நாடியவர்களை தன் தூதர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கின்றான். நம்ம எல்லாம் குர்ஆன்ல பார்த்துருக்கிறோம். இந்த தூதர்களை மனிதர்களிலிருந்து தான் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். குறிப்பாக ரசூல் முகமது, இந்த மனித கூட்டத்தில் ரசூல் முகமதை அவன் தேர்ந்தெடுத்தான். இதில் என்ன சொல்றான்னு கேட்டா, தூதர்களிடமிருந்து அவன் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்றான். தூதர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லி யாரை அவன் தேர்ந்தெடுக்கிறான்? இப்போ கேட்டேன், புரிய சொன்னாங்க. வேற யாருக்காக புரிஞ்சுதான் சொல்லுங்கம்மா. யாராவது தமிழ்நாடுகள் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. என்ன தம்பி? நபியை தேர்ந்தெடுக்கிறாங்க. தூதர்ல இருந்து நபியை தேர்ந்தெடுக்கிறாங்க. இல்ல, தூதர்களிலிருந்து மனிதர்களிலிருந்து தான் நபியை தேர்ந்தெடுக்கிறாங்க தம்பி. இந்த அரேபிய மக்கள் இருந்தார்கள், அவர்களில் முகமது என்ற பெயருடைய மனிதரை அல்லாஹ் தூதராக தேர்ந்தெடுக்கின்றான். நீங்க இதுல படிச்ச என்ன கேட்டா என்ன படி, ஏனெனில் அல்லாஹ் தான் நாடியவரை தன் தூதர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கின்றான். முதல் தூதர் யாரு? நூஹ் நபி, அப்புறம் ஆது, சமூது, எல்லாம் இப்ராஹிம், கடைசி முகமது வந்தார். தூதர்களிடம் இருந்து தேர்ந்தெடுக்கின்றான். யாரை தேர்ந்தெடுக்கிறான்? நம்மளை தான் காக்கா. எந்த ஊருக்கு தூதர் அனுப்பிச்சாங்களோ, அவங்களோட பேச்சு யார் கேட்டாங்களோ, நம்பிக்கை கொண்டாங்களோ, அவங்கள தேர்ந்தெடுக்கிறான். நம்மளோட மக்களை தான். இவங்க சொன்னாங்க,
மனிதர்களை தேர்ந்தெடுக்கின்றான். ஈமான் கொண்டவர்களை தூதரிலிருந்து தேர்ந்தெடுக்கின்றான். தூதர் பேச்சை கேட்டு அதன் மீது ஈமான் கொண்டு அதன்படி உண்மையிலே அல்லாஹ் சோதனைகள்லாம் ஜெயித்து இப்படி வர்றாங்கல்ல, இவங்களை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். உண்மையான மூமின்கள் என்று, முத்தக்கின்கள் என்று தேர்ந்தெடுக்கின்றான். தூதர் பேச்சை கேட்டு, தூதருடைய பயானை கேட்டு, அவர்களுடைய பயானை கேட்டு அதில் யார் தேர்ச்சி பெற்று வருகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். நீ தான் உண்மையான மூமின், நீ தான் உண்மையான முத்தகி, நீ தான் தூய்மையானவன் என்று தேர்ந்தெடுக்கின்றான். தூதர்களிடமிருந்து தூதருடைய பேச்சையும் உபதேசத்தையும் கேட்டு அதன்படி நடப்பவர்களை பார்த்து தேர்ந்தெடுக்கின்றான். யாரெல்லாம் நடந்தாங்களோ அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்போ புரியுதா? என்னது இப்ப புரியுது தெளிவுக்கு. அவங்களுக்கு புரிஞ்சுச்சா? இதான் தூதர் பேச்சை கேட்டு அதுல ஈமான் கொண்டவர்களை தேர்ந்தெடுக்கிறான். அதான் கேட்டேன். என்ன புரிஞ்சுட்டான்னு சொல்லி வார்த்தை புரிஞ்சுதான் கேட்டேன். சரி, இப்ப எல்லாம் புரிஞ்சுட்டீங்களப்பா? எல்லாம் புரிஞ்சுட்டீங்கல்ல? சரி, இப்போ ஏனெனில் அல்லாஹ் தன் நாடியவர்களை தன் தூதர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கிறார். இப்ராஹிம் பேச்சை கேட்டு லூத்துன்னு ஒரே ஒரு மனிதர் வந்தார். நபி முகம்மது பேச்சை கேட்டு ஒருத்தன் வரல, இன்னைக்கும் ஒருத்தன் வரல. அதே போல் நபி ஒரே ஒரு நபிக்கு மட்டும்தான் 1,00,000க்கு மேலானோர் விசுவாச ஈமான் கொண்டார்கள். நபி பேர் தெரியல, யூனுஸ் நபி, அவருக்கு மட்டும்தான் 1,00,000க்கு மேலானோர் ஈமான் கொண்டார்கள். இப்படியா நூஹுக்குலாம் 1 10 4 பேர் தான், மற்ற எல்லா அன்னையுமே 1 2 பேர் தான். நான் முகமதுக்கு ஒருத்தன் கிடையாது. இப்படியாக போய் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் இப்படி தேர்ந்தெடுக்கிறான். இவங்க பேச்சு யாருமே கேட்கல. கேட்டு ஈமான் கொண்டு வந்தா இந்த மனிதர்களை தூதரிலிருந்து தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான். அப்படிங்கிறார். ஆகவே அல்லாவின் மீதும் அவன் தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆகவே அல்லாவின் மீதும் அவன் தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த தூதர்கள் பேச்சை கேளுங்கள், அதன்படி நடந்தால் நான் உங்கள் ஈமான் கொண்டவர்களாக நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் கூறி முடிக்கின்றான். இவங்களுக்கு தான் அல்லாஹ் மறைவான விஷயங்களை அறிவிப்பான். இவர் மட்டும்தான் அந்த மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார். இப்போ முதல் வாங்க 2வது சூறால இது ஒன்றும் முடியல. நீங்கள் நம்பிக்கை கொண்டு பயபக்தியுடன் நடப்பீர்களாயின் உங்களுக்கு மகத்தான நற்கூலி உண்டு. இப்போ பயபக்தி, நல்ல பயபக்தி பாருங்க. முத்தகீனாக ஆகி பயபக்தி பாத்துங்க. நீங்க தக்குவான்னு வார்த்தை வர்றீங்க. முத்தகீன் தக்குவா உடையவர்களாக, பயபக்தியை பக்கம் அப்படி அடிச்சுட்டு தக்குவா உடையவர் எழுதிங்க. அப்போ இப்போ திருத்திக்கிட்டு குரான் திருத்தி நல்லது. இப்பவுமே திருத்திக்கிட்டு குரான் இல்லை, பயபக்தி அடிச்சு தக்குவா உடையவர்களாக ஆகி வந்தால் உங்களுக்கு இதுவே நல்லதுன்னு ஆரம்பம் சொல்லிட்டான். பார்த்தீங்களா? தக்குவா உடையவர்களுக்கு அல்லாஹ் தன் மறைவான விஷயத்தை கற்றுத் தருகிறான். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள். 379 3:179 அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டார். இப்பொழுது இந்த ஆயத்தை எப்படி படிக்கணும், எப்படி அர்த்தம் கொண்டு வரணும் என்பதை தெளிவாக பார்த்து கொண்டீர்கள் நீங்கள். இப்போ போதுமா? இப்போ சில ஆயத்தை காட்டினேன் போது, நிறைய இருக்குது மறைவான விஷயங்கள், நீங்களே பார்த்து ஓதிகள் எழுதிக்கலாம். இப்போ 53:35 எடுங்கப்ப எல்லாரும். 53:35 அது ரொம்ப முக்கியமான விஷயமா. 3 விஷயங்களை சொல்கிறான். இந்த 3 விஷயங்களையும் தெரியாமல் நீ குரானை ஓத முடியும், முஸ்லீம்களே இஸ்லாத்தையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உனக்கு சொர்க்கம் கிடையாது. இந்த 3 விஷயங்களை செய்யாட்டி சொர்க்கம் கிடையாது. 53:34 பாருங்க முதல்ல, 35 பாருங்க, 36 பாருங்க. 53 அவன் சிறிதே கொடுத்தான், பின்னர் நிறுத்தி கொண்டான். 35 அவனிடம் மறைவானவை பற்றிய அறிவு இருந்து அவன் பார்க்கிறானா? இந்த மறைவான விஷயத்தை தெரியும் சார், அவன் அறிவு இருக்கிறான்.
அதை பார்த்துக்கிறேன் எதெல்லாம் மறைவான விஷயம் பார்த்துட்டு ஆனால் கேட்க மனிதன் பார்த்து மறைவான விஷயம்னா என்ன தெரியும் உனக்கு, அதை பற்றி உனக்கு அறிவு இருக்கு உனக்கு அந்த அறிவை வச்சுக்கிற எல்லாம் பார்த்துட்டு இருக்கியா நீ எதெல்லாம் மறைவான இருக்கு பார்த்துட்டு இருக்கிறியா, நான் தான்டா உனக்கு கத்தருன்னு காட்டு மறைவான விஷயத்தை நான் தான் சொல்லித்தரணுண்டா என்று அல்லாஹ் இந்த ஒரு வார்த்தை மூலமாக நமக்கு சொல்லுகின்றான். அடுத்தது, அல்லது மூசாவின் சூஃபி வேதத்தில் இருப்பது அவனுக்கு அறிவிக்கப்படவில்லையா? மூசாவுடைய சூஃபில், மூசாவுடைய வேதத்தில், மூசா தௌராத்தில் எல்லா விஷயம் சொல்லியிருக்கானே, அதை பார்க்கலையா, படிக்கலையா நீ, அந்த புத்தகத்தை படிக்கலையா நீ, அது எல்லாரும் சொல்லியிருக்கானப்பா நீ எப்படி வரணும், எப்படி இந்த உலகத்தை வாழணும் என்று எல்லாம் இந்த மூசாவுடைய கித்தாபில் சுஹுஃபி என்ற கித்தாபு ஏடுகள் புக்கு ஏதாவது வச்சுக்கிறீங்க சுஹுஃபி. அப்போது அதில் நான் அவனுக்கு தௌராத் என்ற சுஹுஃபியை கொடுத்தேனே அதை படித்தானவன் அப்படின்னு கேட்குறான். அடுத்த மூணாவது, அல்லாவின் ஆணையை பூர்ணமாக நிறைவேற்றிய இப்ராஹிமுடைய ஆகாமங்களிலிருந்து அவனுக்கு அறிவிக்கப்படவில்லையா? பூர்ணமாக நிறைவேற்றிய இப்ராஹிமுடைய சரித்திரத்தை, அவருடைய வாழ்க்கையை இவன் என்னைக்காவது பார்த்து தெரிந்து கொண்டானா? இந்த 3 விஷயம் இல்லாமல் எவனும் இந்த குர்ஆனை தொட முடியாது, சொர்க்கம் போக முடியாது, என்ன செய்ய முடியாது. மறைவான விஷயத்தை ஏதாவது தெரிந்து எழுதிட்டு கேட்கலாம். ரெண்டாவது, மூசாவுடைய சரித்திரத்தை முழுமையாக சொல்லியிருக்கிறேனே புக்கில், தௌராத் புக்கில் சொல்லியிருக்கிறேனே, அதே படித்தானா அது கிடையாது. இப்ராஹிமுடைய மார்க்கம் இல்லாமல் இஸ்லாத்தை கிடையாது முடியாது. அது இப்ராஹிம் பூர்ணமாக நிறைவேற்றினார், ஒவ்வொரு விஷயத்தையும் பூர்ணமாக நிறைவேற்றினார். அந்த விஷயத்தை பற்றி ஏதாவது தெரியுமா எனக்கு, அதன்படி நடந்து கொண்டிருக்கின்றானா இல்லை, இப்படி அல்லாஹ் கேட்குறேன். சரி, இப்போ ஒரு மறையான விஷயத்துக்கு ஒரு 4-5 விஷயம் சொல்லிட்டேன். இப்போ பாருங்க, அடுத்து இப்போ 2வது சூறாவில் எடுங்க. 2வது சூறாவில் 3வது ஆயத்தை படிச்சுட்டு, அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். நமக்கு மறைவான என்னன்னு தெரியாது, இன்னும் முத்தக்கினா நம்ம இன்னும் ஆகலை. ஆன பிறகுதான் இந்த குர்ஆன் வழிகாட்டின்னு சொல்லிட்டான். அப்போ ஆனாதான் உங்களுக்கு மறையான வழி கற்றுத்தருவோம். இன்னும் அல்ல தேர்ந்தெடுக்கல. இந்த தூதர் கொடுத்த புத்தகத்தை, தூதர் சொன்ன உபதேசத்தை, தூதர் சொன்ன பயானை கேட்டு அதன்படி இன்னும் நம்ம தேர்ந்தெடுக்கிறார். படிச்சுட்டு இருக்கிறோம், ஓதிட்டு இருக்கிறோம், வரணுண்டு இன்னும் அவன் தேர்ந்தெடுக்கல. தேர்ந்தெடுத்தா உங்களுக்கு அவன் மறைவான விஷயத்தை கற்றுத்தருவான். இதாப்பா 3ல் 179 3ல் 179 பிரகாரம் இந்த மாதிரி வந்தால் மறைவான விஷயம் தெரியும். தெரிந்த பின்னர் தான் அதன் மீது அவர் ஈமான் கொள்வார்கள். மொத்தம் 5 விஷயம் இருக்குப்பா, 5 முக்கியமான 5 சப்ஜெக்ட், ஒவ்வொன்று தனித்தனி சப்ஜெக்ட். இது சொல்லப்பட்ட முதல் சப்ஜெக்ட் சொல்லிட்டேன். எது? மறைவான விஷயத்தை மீது நம்பிக்கை கொள்வார். அல்லஸீன யூமினூன பில் காய்ப். இது ஒரு தனிப்பட்ட விஷயம். இதை நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து கற்றுக்கொண்டு தான் உங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கை ஆரம்பம் செய்ய வேண்டும். குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் இனிமேல் ஆக போகின்றீர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி வாழ்க்கை முறையில் நடைப்படுத்துவது, எப்படி செயல்படுத்துவது, எப்படி ஒவ்வொரு ஆயத்தையும் பின்பற்றுவது என்ற விஷயத்தை இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். இது மறைவான விஷயத்தின் மீது நம்பிக்கை கொண்ட பின்னர். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அடுத்த 2வது விஷயம், அல்லதீன யூமினூன பில் காய்ப் வ யகீமூன ஸலாத். அடுத்தது இது 2வது விஷயம். இது தனி விஷயம், தனி சப்ஜெக்ட். இப்போ நான் சொல்ல இருக்குது தனி விஷயம், தனி சப்ஜெக்ட். 5 சப்ஜெக்ட் நீ பாஸ் பண்ணி செஞ்சு காட்டுறேன், செஞ்சு முடிச்சா சொல்ல கிடையாது. இப்போ அல்லதீன யூமினூன பில் காய்ப் சொல்லியாச்சு. வ யகீமூன ஸலாத், அவர் சலாத்தை நிலைநிறுத்துவார்கள். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் சலாத். இந்த சலாத் எப்போ உருவாகும் உங்களுக்கு? என்னைக்கு உங்களுடைய வீடுகளை நீங்கள் கிப்லாவாக ஆக்கி கொண்டீர்களோ, கிப்லாவாக ஆக்கி கொண்ட பின்னர் தான் நீங்கள் அங்கே அந்த வீட்டில் சலாத்தை நிலைநிறுத்த முடியும். நான் எப்படி கொண்டு வரேன்னு தான் முக்கியம் பார்த்துக்கணும். நான் சொல்கிறத விட எழுதிக்கிறேங்க. இது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். மொத்தம் 5 சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. என்ன சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு? மறைவானவற்றை நம்பிக்கைள்ள சொல்லிட்டோம். அதுக்கு என்னமா நீ பாடுபடணும், எப்படி செயல்படுத்தணும், எப்படி உங்களை தேர்ந்தெடுக்கலாம், எப்படி மறைவானவற்றை சொல்லி தருகிறான் என்பதை எல்லாம் கிளியராக சொல்லிட்டான். அதே அவங்க எடுத்து காட்டிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு.
த பிக்கஸ்ட் சப்ஜெக்ட் தான். செகண்ட் அடுத்த நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் சப்ஜெக்ட் வந்து வைக்கீமூன சலாத்த. இப்போ இதற்கு தேவையானது உங்களுடைய வீடு. எழுதுங்க, உங்களுடைய வீடு. இந்த வீட்டை நீங்கள் முதல் கிப்லாவாக ஆக்கி கொள்ள வேண்டும். கிப்லா என்றால் இன்னைக்கு வரை யாருக்கும் தெரியாது. முத்தக்கீன்களுக்கு தான் வழிகாட்டின்னு சொல்லி தான் இதை ஆரம்பம் செய்கின்றான். முத்தக்கீன்கள் மட்டும்தான் மறைவாக நம்பிக்கொள்வார்கள். முத்தக்கீன் மட்டும்தான் சலாத்தை நிலைநிறுத்த முடியும். இப்பொழுது நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறீர்களே. இப்படி புரிஞ்சிருக்கு உங்களுக்கு? முத்தக்கீன் மட்டும்தான் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ள முடியும். அடுத்த இரண்டாவது சப்ஜெக்ட், முத்தக்கீன் மட்டும்தான் சலாத்தை நிலை நிறுத்த முடியும். இத்தகையோன்னு சொல்லி தான் 1 2 3 5 விஷயம் சொல்றாங்க. இப்பொழுது புரிஞ்சு கொண்டு சலா கேட்குறீங்களா? சலாத்தை செய்வதற்கு முத்தக்கீன் ஆனாதான் முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மேலும் உங்கள் வீடுகளை கிப்லாவாக ஆக்கி கொள்ள வேண்டும். இப்போ 10 85 84 எடுங்க. இப்போ வேகமாக எடுங்க. 10 84 85 10 85 இருக்கப்ப எல்லாம் இருக்குங்கப்பா. எழுதிடுங்க, எழுதிக்கிட்டே வாங்க. முக்கியமான விஷயம் பேசுகிறேன். இப்போ முக்கியமாக இப்போ ஆரம்பமாகுது நம்முடைய ஆரம்பம். இஸ்லாமிய வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறோம். ஆரம்பிக்கிறதுக்கு எப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். இதை பார்த்து நம்ம செயல்படுத்த எப்போன்னு தெரியாது. இதுதான் புரிஞ்சுக்கிறீங்க. 10ல் 87 எடுங்கப்பா. 10ல் 87 87 இருக்குங்க. ஏற்கனவே முழுமையாக சொல்லிட்டேன். கிப்லா பற்றி எல்லாம் சொல்லிட்டேன். 2 மாதத்துக்கு சொல்லிட்டேன். அது போட்டு அந்த எபிசோட போட்டு பார்த்துக்கிறேங்க. அந்த வீடியோ பார்த்துக்கிறேங்க. இப்போ திருப்பி உங்கள் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 10:87 எடுங்க. படிங்க. ஆகவே மூசாவுக்கும் அவருடைய சகோதரருக்கும் நீங்கள் இருவரும் உங்கள் சமூகத்திற்காக எகிப்து நகரில் வீடுகளை அமைத்து கொடுங்கள். இப்போ மூசாவுக்கு ஹாரூனுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். உங்கள் மக்களுக்கு, இஸ்ராயல் மக்களுக்கு எகிப்து நாட்டில் வீடுகளை அமைத்து கொடுங்கள், வீடுகளை கட்டி கொடுங்கள். அவ்வீடுகளையே கிப்லாவாக ஆக்கி, அந்த வீடுகளையே நீங்கள் கிப்லாவாக ஆக்க வேண்டும். ஆக்கி, கிப்லா என்னன்னு தெரியாது. வீடுகளையே ஒவ்வொருத்தன் வீடு கிப்லா. அங்கே உட்கார்ந்து வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது. கிப்லாக்காக வீடுகளையே, வார்த்தையை கவனிக்க, வீடுகளையே கிப்லாவாக ஆக்கி கொள்ளுங்கள். ஒவ்வொருத்தரும் தன் வீடையே கிப்லா ஆக்கிடுங்க. கிப்லா என்ற என்னன்னு தெரியாது. புரிந்ததோ? நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னென்ன எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யணும், எல்லாமே நீங்கள் இதயத்தால் செய்யக்கூடிய விஷயம். எதற்கும் விளக்கமோ அர்த்தம் சொல்ல எழுதி காட்ட முடியாது. ஒவ்வொரு அல்லாட கேட்டு கேட்டு புரிஞ்சுக்கிற விஷயம் வேகமாக செய்யணும். வீடை கிப்லா, ஒவ்வொருத்தரும் தன் வீடை கிப்லா ஆக்கிடணும். கிப்லா ஆக்கின பின்னர் தான் நீங்கள் இதில் அப்புறம் கிப்லாவாக ஆக்கி கொள்ளுங்கள். அப்புறம் அவற்றில் தவறாமல் சலாத்தை நிலைநிறுத்துங்கள். அவற்றில் நீங்கள் சலாத்தை நிலைநிறுத்த வேண்டும். உங்கள் வீடு கிப்லாவாக ஆன பின்னர் அதில் நீங்கள் சலாத்தை நிலைநிறுத்த வேண்டும். புரிஞ்சதோ? புரியுங்க. சலாத்துக்கு எங்கே போகணும், எங்கே கொண்டாட பாருங்க. இப்போ திருப்பி 2க்கு 2ல் 3 வாங்க. இப்போ 2ல் 3 முதல்ல சொல்லியாச்சு சப்ஜெக்ட். 2வது சப்ஜெக்ட் சலாத்தை நிலைநிறுத்துவார்கள். இந்த மாதிரி செட்டப்பில் இந்த மாதிரி வழிகளை கொண்டு வந்து சலாத்தை நிலைநிறுத்தப்பா. இப்போ என்ன செய்ய போறீங்க? அது ஒரு சப்ஜெக்ட். இது முதல்ல சொன்ன தனி சப்ஜெக்ட். இது 2வது சப்ஜெக்ட். இதில் சலாத்தை நிலைநிறுத்தணும். சலாத்தை நிலைநிறுத்துவதற்கு இப்பேற்பட்ட வேலை செய்ய வேண்டியிருக்குது. மேலும் குர்ஆனை எந்த தவறும் இல்லாமல், எந்த குறையும் இல்லாமல் முழுமையாக ஒவ்வொரு ஆயத்தையும் பூர்ணமாக நிறைவேற்றி இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆயத்தையும் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்திருந்தால்தான் நீ சலாத்துக்கு நெருங்க முடியும், சலாத்தை நிலைநிறுத்த முடியும். புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ 4:43 உள்ளே வருகின்றது. முதல் சப்ஜெக்ட் முடிஞ்சது. 2வது சப்ஜெக்ட் 4:43. 4:43 இப்பொழுது உள்ளே நுழைகின்றது. இப்படி இருந்தால்தான் நீ சலாத்தை நெருங்க முடியாது.
இப்போ 4:41 என்ன? ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஓதுவது இன்னது என்று புரியாமல் போதையாக இருக்கும் பொழுது சலாத்துக்கு நெருங்க வேண்டாம். சலாத்துக்கிட்டே நீ போக முடியாது. என்ன? ஒவ்வொரு ஆயத்தை ஒழுங்காக புரிந்து உண்மையான விளக்கத்தை அடைந்த பின்னர் தான் நீ சலாத்தை நிலைநிறுத்த முடியும், சலாத்துக்கு நெருங்க முடியும், நிலைநிறுத்த முடியும். பார்த்தீங்களா? எந்த ஆயத்துக்கு நான் எதை கொண்டு வந்தேன் பாருங்க. 2வது சூறாவில் 3வது ஆயத்துக்கு நான் எது கொண்டு வந்தேன்? 10:87 கொண்டு வந்தேன். 10:87 4:43 கொண்டு வந்துருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. எல்லாம் எழுதிக்கிட்டா நல்லது, எழுதா விட்டீங்கன்னா அவங்களுக்கு புரியாது. எந்த விஷயத்தை எப்படி கோர்வையாக வரிசையாக கொண்டு பார்த்துக்கணும். இது இல்லாமல் அது முடியாது, அது இல்லை அது முடியாது, அது இல்லை அது முடியாது. அவ்வளோ குரான்லே இருக்குக்காங்க. நானாக எதுவும் சொல்லவில்லை. எப்படி ஓதுற முறை தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி விஷயத்தை கிரகிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். எதை வச்சா எது புரியும், எதுக்கு எதத்தை செய்யணும், எந்த ஆயத்துக்கு எந்த விதத்தை நான் முன்னே போகணும், அந்த படிப்படியாக எப்படி போக வேண்டும்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. ஒன்று விட்டா சொல்ல ஆயத்தை விட்டுறாதீங்க. எந்த ஆயத்தை எதற்காக சொன்னேன் என்பதை உறுதியாக ஒழுங்காக தப்புற அழிக்கிறேங்க. 2:3க்கு 10:87 கொண்டு வந்தேன். அதாவது சலாத்தை நிறுத்துங்க. அந்த விஷயத்துக்கு 10:87 கொண்டு வந்தேன். 10:87 வீடை கிபிலா ஆக்க வேண்டும். வீடை கிபிலா ஆக்கிற போது குரானை அத்துப்படியாக தெரிஞ்சிருந்தாதான் நீ சலாத்தை செய்ய முடியும். அது வீடு கிபிலா ஆக்கிட்டனால நீ சலாத்தை செஞ்சிட முடியாது, நிலைநிறுத்த முடியாது. அது குரான் முழுமையாக ஓதி என்னவென்று தெரியாமல் இருக்கிறது போதையாக இருக்கிறீர்கள். அல்ல ஒரு தவறான ஒரு கஷ்டமான வார்த்தை போடுறோம். குடிகாரன் எப்படி இருப்பான்? என்ன தெரியும் குடிகாரனுக்கு? அந்த நிலையில தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஒழுங்காக புரிந்து கொண்ட பின்னர் தான் நீங்கள் சலாத்தை நிலைநிறுத்த முடியும் என்று அல்லாஹ் கூறுகின்றார். 4:43 பார்த்துக்கிறங்க, 10:87 பார்த்துக்கிறங்க, 2:3 பார்த்துக்கிறங்க. இப்பொழுது நீங்கள் சலாத்தை நிறுத்து. இது தனி சப்ஜெக்ட். சலாத்தை நிலைநிறுத்த யாரு? முத்தக்கின்கள் தான், மறைவான ஒரு நம்பிக்கை கொள்வார்கள். அந்த முத்தக்கின்கள் சலாத்தை நிறுத்துவார்கள். அந்த முத்தக்கின்கள் தான் ஜக்காத்தையும் கொடுப்பார்கள். நாம் அவர்கள் அளித்தவற்றிலிருந்து செலவும் செய்வார். இது 3வது சப்ஜெக்ட். மொத்தம் 5 சப்ஜெக்ட்ல இது 3வது சப்ஜெக்ட். நாம் அளித்தவற்றிலிருந்து செலவும் செய்வார். وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ. இப்போ 2வது சூறாவில் 3வது ஆயத்தில் 3 விஷயங்கள் இருக்கின்றது. 3 விஷயங்களையும் நான் சொல்லிட்டேன். 3 விஷயங்களையும் சொல்லிட்டேன். இந்த 3 விஷயம் என்னென்னு யாருக்கும் தெரியாது. எந்த மனிதனும் செஞ்சதில்லப்பா, எந்த மனிதனும் செஞ்சிருக்கிற. குரான் வந்ததுலேருந்து இன்னைக்கு வரையும் எவனும் தொட்டகிட என்ன விஷயமே புரியாது. இன்னைக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க, இன்னைக்கு நீங்களே பார்க்குறீங்க. இது 3வது சப்ஜெக்ட். அவன் என்ன தர்றானோ யாருக்கும் தெரியாது. எவன் வாங்கினானோ அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் எண்ணத்தை கொடுத்தான், நம்ம எண்ணத்தை செலவு செய்யணும்னு அவனுக்கு மட்டும் தெரியும். எது? முத்தக்கீன்கள் மட்டும்தான் அல்லாஹ் தருவான். அவருக்கு அல்லாஹ் தந்திலிருந்து செலவு செய்வார். இது 3வது சப்ஜெக்ட். 4வது சப்ஜெக்ட் என்னவா? அவர்கள் வல்லஸீன யூமினூன பிமா உன்சிலா இலைக்கா வமா உன்சிலா மின் கப்லிக். இப்போ 1, 2, 3 ஆயத்து முடிஞ்சிருச்சு. இப்போ 4வது ஆயத்தை படிக்கிறீங்க. இப்போ 2வது சூறாவில் இப்போ 4வது ஆயத்தை படிக்கின்றீர்கள். வல்லஸீன யூமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக்க. இப்போ உமக்கு அருளப்பெற்ற இந்த வேதத்தையும் இந்த குரானையும், உமக்கு முன்னர் அருளப்பெற்ற இன்ஜீல் வேதத்தையும், தௌராத் வேதத்தையும், ஈசாவுக்கு கொடுத்த வேதத்தையும், மூசாவுக்கு கொடுத்த வேதத்தையும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள். அந்த 3 கித்தாபையும் ஓதி அதன்படியே ஈமான் கொண்டு அதனையும் பின்பற்றி நடப்பார். 3 கித்தாபையும் பின்பற்றி நடக்க வேண்டும் ஒருவன் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு. என்ன செய்ய போறீங்க?
இதுவே ஒன்றும் புரியலை, ஒன்றும் தொடலை, இன்னும் ஒருத்தருக்கு முடிக்கலை, என்னென்னு தெரியலை அந்த குரானை. எங்கே நீங்கள் தௌராத் மூசாவுடைய வேதத்துக்கும் ஈசாவுடைய வேதத்துக்கும் எங்கே போய் எடுத்து படித்து நீங்கள் பின்பற்ற போய் ஈமானுக்குள்ளே போகிறீங்க? உங்களுக்கு இதுவே ஈமானுக்குள்ள இல்லையா குரானிய? இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது 4வது சப்ஜெக்ட். இது உங்களுக்கு 5 விஷயத்தை 4 விஷயம். இதுக்கு ஒரு ஆயத்தை காட்டுறேன். இந்த 3 கிதாபையும் எவன் ஓதி அதன்படி நடக்கவில்லையோ நீ எதிலும் சார்ந்தவன் கிடையாதுடா. நீ தொலைஞ்சு போன அல்லாஹ் வெறுக்கப்பட்டவனா நீன்னு அல்லாஹ் சொல்றான். உனக்கு நரகம்தான். உனக்கு இந்த குரானையும் தௌராத்தையும் ஈசாவுக்கு கொடுக்கப்பட்ட இஞ்சில் வேதத்தையும் எவன் படித்து அதன்படி நடக்கவில்லையோ அவன் தொலைஞ்சான். கேஸ் அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்டவன் அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான். அது ஆயத்தை காட்டுற 5:68 எடுங்க. இந்த ஒரே நிறைய ஆயத்து இருக்கு, ஒன்று மட்டும் காட்டுறேன், படிச்சுக்கிறங்க. என்னம்மா உங்களுக்கு பயம் வந்தான்னு பாருங்க. அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்டவங்க யாரு? 3 கிதாபையும் படிக்கவில்லையோ ஓதவில்லையோ அதன்படி நடக்கவில்லையோ அதை ஈமான் கொள்ளவில்லையோ அவன் எதிலும் சார்ந்தவன் கிடையாது. மோசமான பையன் கூட்டம் அப்படின்னு சொல்றான் ஆண்டவன். நான் சொல்ல குரான்ல அல்லாஹ் சொல்லுகின்றான். 5:68 எடுத்துக்கொள்ளுங்கள், கவனமாக படியுங்கள், படிக்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள். வேதமுடையவர்களே, வேதமுடையவர்களே என்று கூப்பிடுறான். வேதமுடையவர்கள் யாரு? அந்த தௌராத் வேதத்தை ஓதுகின்ற அந்த மனிதர்களும் இன்ஜீல் வேதத்தை ஓதி வருகின்ற அந்த மனிதர்களும் நீங்கள் தௌராத்தையும் இஞ்சிலையும் இன்னும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்கள் மீது இறக்கப்பட்டவற்றை நீங்கள் கடைபிடித்து நடக்கும் வரையிலும், நீங்கள் இந்த 3ஐயும் கடைபிடித்து நடக்கும் வரையிலும் நீங்கள் எதிலும் சேர்ந்தவர்களாக இல்லை. நீங்கள் எதிலும் சேர்ந்தவர்களாக இல்லை. மனித குலத்திலிருந்து நீங்கள் வெறுக்கப்பட்டவர்கள், எதிலும் சேர்ந்தவர்களாக கிடையாது. அது கடைபிடித்து நடக்கும் வரையில் நீங்கள் எதுவும் சேர்ந்தவர் கிடையாது என்று அல்லாஹ் சபித்து விட்டார். அந்த சாபத்தோடு தான் நாம் எல்லோரும் இன்னைக்கு திருப்பி சொல்ல 160 கோடி இந்த கூட்டம், சாபம் பெற்ற கூட்டம் 160 கோடி. 160 கோடி மக்களுக்கு குரானும் தெரியாது, தௌராத் தெரியாது, இன்ஜிலையும் தெரியாது, இந்த 3 நபிமார்களையும் தெரியாது, அல்லாஹ்வையும் தெரியாது, எதுவுமே தெரியாத வெறுக்கப்பட்ட கூட்டத்தினராக நீங்கள் இருக்கின்றீர்கள். மேலும் இறைவனால் மீது இறக்கப்பட்டது அவர்களில் பெரும்பாலோருக்கு நிராகரிப்பையும் வரம்பு மீறுதலையும் நிச்சயமாக அதிகப்படுத்துகிறது. மேல நபியே, உமக்கு நாம் இந்த குரான் இறக்கணுமே அவங்க பிடிக்கவே இல்லை. நிராகரிக்கிறதும் கோபத்தையும் வெறுப்பையுமே காட்டுறாங்க. இந்த குரானை பார்த்தோன்னே சொன்னே உங்களையும் இருக்கிறாங்க, அல்லாஹ் இருக்கிறாங்க, என்னை குரானை இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட கூட்டமாக இருக்கிறாங்க. என்ன சொன்னால் எதுவுமே புரியல எனக்கு. அப்பேற்பட்ட கோபக்காரனாகவும் பொறாமை பிடிச்சவனாகவும் வெறுப்படைகிறாங்க. உன்னை கண்டாலே நபியே, உங்களை கண்டால் வெறுப்படைகிறாங்க, இந்த குரானை காட்டினாலே வெறுப்படைகிறாங்க என்று அல்லாஹ் கூறுகின்றான் நபிக்கு. ஆகவே நிராகரித்துக் கொண்டிருக்கும் கூட்டத்தாருக்காக நீர் கவலைப்பட வேண்டாம். இனி இந்த கூட்டத்தை நபியே நீ கவலைப்பட வேண்டாம். அவளுக்கு கதை முடிந்தது. நரகவாசிகள், அல்லாஹ் சொன்ன அந்த நரகவாசிகள் பட்டத்தை வாங்கி கொண்டு இன்று உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கின்றது. இந்த கூட்டம் ஷியா, சுன்னி, ஷாஃபி, ஹனஃபி என்ற கூட்டம் உலகம் பூரா பரவி இருக்குது. இவங்கெல்லாம் நான் குரானிக் ஃபெலோஸ், குரானை தொட்டாத கூட்டம், குரானை தொட்டாலும் கோவந்துடும். அப்பேற்பட்ட கூட்டம் தான் முஸ்லீம் சொல்லிட்டுருக்காங்க. எது சொல்லிட்டு போட்டு அப்படி கவலை கிடையாது. அல்லாஹ் நீ எதிலும் சார்ந்தவர் கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இவங்க நாங்கள் முஸ்லீம் சொல்லிட்டுருக்காங்க. இதுதான் வேடிக்கை. இது வேடிக்கைன்னு பார்த்தா நாங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் ஆலிம், நாங்கள் உலமாக்கல் ஆலிமாக்கள்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோ குப்பை கூலனாக உட்காந்துக்கிட்டு இந்த வேலையை பார்த்துருங்க. எல்லாம் நல்லா பார்த்துக்கங்க, உண்மையை பார்த்துக்கங்க, என்ன சொல்கிறாங்க கேட்டுக்கிறங்க, நாம் என்ன செய்கிறோம் என்பதை பார்த்து கொள்ளுங்க. புரிஞ்சிச்சு? இப்போ என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்? இருக்கு 5:68க்கு என்ன சொல்ல போகின்ற இந்த 5:68 2வது சூறாவில் 3வது ஆயத்தில் எழுதியிருக்கேன். 2:4 2வது சூறாவில் 4வது ஆயத்து பக்கத்தில் 5:68 எழுதியிருக்கேன். 2வது சூறாவில்
4வது ஆயத்து பக்கத்தில் 5:68 எழுதிருங்க, 5:66 எழுதிருங்க, 5:66 எழுதிருங்க. இப்போ நீங்கள் 5:65 படிச்சுக்கலாம். உங்கள் சாப்பாடு உணவு வேணுமா? இப்போ 5:66 படிச்சுக்கிறீங்க. இப்போ என்ன சொல்லுது? 4வது பெரிய சப்ஜெக்ட்டுமா, மொத்தம் 5 சப்ஜெக்டில் இது 4வது பெரிய சப்ஜெக்ட். 5வது சப்ஜெக்ட் ஒபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன். 4வது ஆயத்தில் ஒபில் அவர்கள் நம்புவார்கள், மறைவானவற்றின் மீது உறுதியாக நம்புவார், மறுமையின் மீதும் உறுதியாக நம்புவார்கள். மறுமையை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே நீங்கள் நரகத்தை கண்ணால் பார்த்து விட வேண்டும், நெருப்பை கண்ணால் பார்த்து விட வேண்டும். பார்த்த பிறகுதான் ஒபில் ஆகிரத்தை ஹும் யூகினூன், ஆகிரத்தை பற்றி உறுதியாக நம்புவார். ஆமாம் இருக்கிறது, கண்ணால் பார்த்து விட்டேன்னு நம்பி பயந்து முற்றிலும் இஸ்லாத்தின் பக்கம் வருவார்கள் அவர்கள். இப்போ 5 பெரிய சப்ஜெக்ட், 5 தனித்தனி சப்ஜெக்ட், ஒவ்வொன்றும் தனித்தனியாக நீங்கள் செய்ய முடிக்க வேண்டும், ஒவ்வொன்றும் தனித்தனியாக செய்ய முடிக்க வேண்டும். இது என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு விஷயத்தில் சொன்னதில் நான் நிறைய விஷயம் ஆரம்பத்தை எழுதி காட்டினேன். எந்த விஷயம் சேரல, எது சேரல? ஒன்லி திங் சலாத், அது மட்டும்தான் அது இருக்குது. அதை சுஜூதோ, ருக்குவோ, ஜிக்கரோ, தஸ்பீஹோ அல்லது வணக்கம் எதுவுமே சொல்லவே இல்லை. சொன்னதில் ஒரே வார்த்தை சலாத்தை தனியாக நிற்கிறது. அது நான் அன்னைக்கே சொன்னேன், குரான் தனி, சலாத்து தனி. குரானிலிருந்து அல்லாஹ் சலாத்தை பிரித்து தனியாக உரிச்சு எடுத்துட்டான், குரான் எடுத்துட்டான். அதை எவரும் தொட முடியாது. அப்பேற்பட்ட பரிசுத்தமான மகத்தான செயல் சலாத். இந்த சலாத்தை நீங்கள் ஒழுங்காக நிலைநிறுத்துவதற்கு உங்கள் வீடுகளை கிப்லா இருக்கணும். இவ்வளோ வேலை இருக்குது. குரானை முழுமையாக தெரிஞ்சிருக்கணும், இவ்வளோ வேலை இருக்குது. இது செய்யாமல் நீங்கள் சலாத்தை கிட்ட நெருங்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நெருங்க வேண்டாம்னு சொல்லிட்டோம். விஷயத்தை புரியாமல் குரான் ஒவ்வொரு ஆயத்தின் உண்மையான விளக்கத்தை நீங்கள் புரியாமல் நீங்கள் சலாத்துக்கு நெருங்கவே முடியாது என்று அல்லாஹ் கூறிவிட்டான். முதல் பேஜிலேயே ஒருத்தனை தலைவிதி எழுதிட்டான். இந்த தலைவிதியை மூடிட்டு தான் நீங்கள் உள்ளப்பா போயிட்டு இருக்கீங்க. முதல் பேஜிலேயே வந்துச்சுப்பா இந்த விஷயம். எங்கே போகிறீங்க பாருங்க, தான் நீங்கள் 3வது பக்கம் 4வது பக்கம் இங்கே கூட போயிட்டு இருக்கீங்க. இப்போ 5வது ஆயத்து படிங்க. உலாயிக்க அலாவுதம் மின் ரப்பிஹிம் ஓ உலாயிக்க உம்முல் முஃப்லிஹூன். இத்தகையோதாம் தங்கள் இறைவன் மேலே 5 சப்ஜெக்ட், 5 மகத்தான செயல்களை யார் செய்கின்றார்களோ இவர்கள்தான் தங்களுடைய ரப்பின் வழியில் இருக்கின்றார்கள். உலாயிக்க அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், ரப்புடைய வழியில் இருக்கின்றார்கள். இப்போ அல்லாவை பின்பற்றுங்க, அல்லாவை பின்பற்றுங்கன்னு சொல்றான். அல்லாஹ் இந்த 5 விஷயங்களை யார் செய்கின்றார்களோ இவர்கள்தான் அல்லாஹை பின்பற்ற முடியும். அல்லாஹ்வே சொல்லிட்டான், இவர்கள் தான் என்னுடைய வழியில் இருக்கின்றார்கள். உலாயிக்க அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றியாளர்கள், சொர்க்கவாசிகள் என்று முடிக்கின்றான். ஒருத்தனுடைய தலைவிதியை எழுதிவிட்டான் முதல் 5 வசனங்களில். இப்பொழுது நீங்கள் செய்வதுதான் பாக்கி. 6வது வசனத்தை சொல்லுகின்றான் அல்லாஹ். இவ்வளவு சொல்லிட்டாங்க, இவ்வளவு செய்தால் இவர் என்னோடு இருக்கின்றார், அவ்வளவுதான், இவர் தான் வெற்றியாளர்னு சொல்லிட்டான். இப்போ என்ன சொல்றான் அடுத்து 6வது சூறாவில், நிச்சயமாக காஃபிர் நிராகரிப்பவர்களை நீர் அச்சமூட்டி எச்சரித்தாலும் அல்லது எச்சரிக்காவிட்டாலும் சரியே, அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். இப்ப அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே நீர் நிராகரிப்பவர்களை, காஃபிர்களை, இது குர்ஆன் வேண்டாம் என்று சொல்லுகின்றார்களே இவர்களை நீ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும், எப்படிப்பட்ட வார்னிங் கொடுத்தாலும் சரி அல்லது செய்யாவிட்டாலும் சரி, அவர் ஒரு காலம் இதன் மீது ஈமான் கொள்ள மாட்டார்கள், ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அப்பமே அல்லாஹ் சொல்லிவிட்டார். நீ என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க.
அப்படியே டோட்டல் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கேட்க மாட்டேன், அல்லாஹ் சொல்லிட்டான்பா, நீ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் செய்யாவிட்டாலும் சரியே ஈமான் கொள்ள மாட்டார். மேலே 5 விஷயத்தின் மீதும் ஈமான் கொள்ள மாட்டார்கள். இப்போ அவங்களுக்குள்ள கூலியை சொல்ல கேட்டுக்க. 7 அல்லாஹ் அவர்களின் இதயங்களிலும் அவர்களின் செவி புலன்களிலும் முத்திரை வைத்து விட்டான். அல்லாஹ் எப்பேற்பட்ட மக்கள் இருதயங்களிலும் செவிப்புலன் முத்திரை வைத்து விட்ட சீல்டு. நம்ம நல்ல கேட்கவும் முடியாது, நல்லது உன் இருதயத்துக்குள்ளே போகாது, அந்த மாதிரி சீல் வச்சுட்டான். இன்னும் அவர்களின் பார்வை மீதும் ஒரு திரை கிடைக்கிறது. இன்னும் அவர் பார்வை மீது ஒரு திரை கிடைக்கின்றது. ஸ்கிரீன் போட்டாம்பா இந்த மக்களுக்கும், ஷாஃபி ஹனஃபின்றாங்க இந்த மக்களுக்கு, குர்ஆனுக்கு அல்லாஹ் ஸ்க்ரீனை போட்டான். நீ ஒரு காலம் பார்க்கவும் கூடாது, படிக்கவும் கூடாது, நீ எப்படியாவது போய்க்க, இந்த உலகத்தை வாழ்றோட சந்தோஷம் வாழ்ந்துக்கன்னு கதையை முடித்து விட்டான். இந்த குர்ஆனை ஓதாத இன்னைக்கு இருக்க 160 கோடி கூட்டத்தினருக்கு எழுதிவிட்டான். மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. மேலும் அவர்களுக்கு கடுமையான நரக வேதனை உண்டும் என்றும் கூறிவிட்டான். நன்றா புரிந்து கொள்ள கடைசியாக கேட்டுக்கிறங்க. இதுவரை இந்த முதல் 7 வசனத்தை எவனும் படிச்சதும் கிடையாது, புரிஞ்சதும் கிடையாது, செயல்பட்டதும் கிடையாது. அது குர்ஆனை போட்டாச்சு. இஷ்டம் போல இந்த வாழ்க்கை போல சந்தோஷம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இப்போ நான் சொன்னதை ஒழுங்காக கேட்டுட்டு வாங்க, ஒழுங்காக ஓதி பாருங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு உங்களை புரிஞ்சுக்கிறீங்க. உங்கள் திருத்தத்துடைய பார்த்துக்கங்க. இனி இதை திருப்பி சொல்லி பிரயோஜனம் கிடையாது. உங்களை சொல்லி நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா எந்த பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் தான் இப்போ முடிவெடுக்கணும், வேகமாக முடிவெடுக்கணும். இல்லாவிட்டால் நம்ம என்னைக்கு மௌத்து நம்ம மரணம் வந்து தெரியாது. மரணம் வந்து சரி நரகம் தான். கடுமையான வேதனை சொல்லி 7 வசனங்களில் ஒவ்வொருத்தனை தலைவிதி எழுதிவிட்டார். 1லேருந்து 7 வசனங்கள், ஒவ்வொருத்தனை தலைவிதி நிர்ணயிக்கிறது 7 வசனங்கள். உனக்கு சொர்க்கமா நரகமா முடிவு. பிஸ்மில்லாஹ். அடுத்த வாரம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அதுவரை ஒழுங்காக ஒதுக்கின்றாங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.